ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் கோயம்புத்தூர் ஹரிபவனம் ஹோட்டலில் புறா கறி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் நிறைய ஹரிபவனம் இருக்குது. நான் போன அந்த ஹரிபவனம் பார்த்தீங்கன்னா ஹரிபவனம் எஸ்கேபின்னு சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர் கோபாலபுரமில் இருக்குது. ஸோ வீக்கெண்ட்ஸில் இவங்கக்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கும். வாத்து, புறா இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் புறா ட்ரை பண்ணதே இல்லை, சரி அதனால் ட்ரை பண்ணலான்னு வந்திருந்தேன். ஸோ நான் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு புறா கறி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இதுதான் அந்த புறா ஃப்ரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு காடை மாதிரி இருந்துச்சு. பட் காடையை விட இதில் கறி நிறைய இருந்தது. இதுக்கு கறி பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட மட்டன் மாதிரியே இருந்தது. டேஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு காடை அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ஓவரால் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் நல்லா இருந்தது. நான்வெஜ்ஜுக்கு கோயம்புத்தூரில் ஹரிபவனம் த பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இவங்களோட ஃபுட் குவாலிட்டியும் சரி, இவங்களோட சர்வீஸும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். ரியலி ஹாப்பி. ஸோ ஃபைனலாக இந்த மீல்ஸை ஒரு டெசர்ட்டோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஹரிபவனமில் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டியவர் இந்த ஹோட்டலில் சர்வ் பண்ண இந்த செபாஸ்டின்றவர் நல்லா சர்வ் பண்ணார். சூப்பர். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோபாலபுரமில் இருக்கிற ஹரிபவனம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.